ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்சஃபா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நெத்திலி மீன் குழம்பு தாங்க வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? நம்ம நெத்திலியை முதல்ல சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். 3 பச்சை மிளகாய் எடுத்து கீறி போட்டிருக்கேன். ஒரு தக்காளி நீல வாக்கில் வெட்டி போட்டிருக்கேன். முருங்கைக்காவை இந்த மாதிரி 2ஆக கீறி போட்டுக்கிடலாம். புளி தண்ணி எடுத்து ஊற்றியாச்சு. நம்ம இனி மசாலா அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, எல்லா மசாலாயும் எடுத்து கொட்டிக்கிடலாம். நம்ம இந்த மசாலாவில் தேங்காய், ஜீரகம், கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி அளவு சின்ன உள்ளி, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இவ்வளோ தாங்க போட்டு அரைச்சிருக்கேன். மீன் குழம்பு வைக்கும்போது நம்ம எப்போவுமே நைஸாக அரைக்கக்கூடாது. தேங்காவை கொஞ்சம் குறைன்னு அரைச்சா தான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம தேவையான அளவு உப்பை போட்டு இந்த பக்கத்தில் ஒரு சுற்றி அந்த பக்கம் சுற்றி நம்ம இனி அடுப்பில் எடுத்து வச்சிடலாம். நீங்கள் ஒருக்கா இந்த மாதிரி மீன் கறியை வச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இனி கறி கொதித்து வந்த பிறகு நம்ம மாங்காவை எடுத்து போட்டுக்கிடலாம். மாங்காய் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் தாங்க நம்ம விடணும். விட்டுட்ட பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து இதில் ஊற்றிடலாம். நான் கலங்கும் அவிச்சிருக்கேங்க. மீன் குழம்பும் கலங்கும் சூப்பராக இருக்கும். கலங்கில் கருவேப்பிலை, கடுகு, தேங்காய், வத்தல் எல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கேன். நீங்கள் ஒருக்கா இந்த மாதிரி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.